எல்லாருக்கும் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் என் பையனை நான் இங்கே சேர்க்கும்போது டே கேரில் தான் சேர்த்தேன். ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல் போவானா என்னன்னே தெரியாதுன்ற ஸ்டேஜில் ரொம்ப குட்டி பையன். ஃபர்ஸ்ட் டே கேரில் தான் அவனை போட்டேன், எங்கே அழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லபடியாக போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி போனான். நான் அவனுக்கு அனுப்பிட்டு எங்களுக்கு தான் அழுத இருந்துச்சு, எப்படி இருப்பானோ இல்லையோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ சூப்பராக டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கூலில். ரொம்ப என்ஜாய் பண்ணி போவான். லீவுன்னா கூட கேட்க மாட்டேன், இல்லை நான் ஸ்கூல் இன்னைக்கு போவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மேடமும் அவனை ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. அகாடமிக் இயர் இதில் அகாடமிக் டாப்பர்ன்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி அவன் நல்ல நாலேஜும் நல்லா கெயின் பண்ணியிருக்காங்க. நாலேஜ் சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்குது பிள்ளைங்களுக்கு. இனி ஃபியூச்சரில் இவங்க இன்னும் நல்லா முன்னேறி வரணும் எதிர்பார்க்குறேன். இனி ஃபியூச்சரில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே வரணும்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட முதல் பேபிக்கே வந்து தாமரை மிஸ் தான் வந்து டீச்சராக இருந்தாங்க. அவங்க வேற எதில் வேலை பார்க்கும்போது அவங்கள நம்பி குழந்தைய விட்டு வந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என் குழந்தை இதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. யார்கிட்ட விடுவோம், எங்கே ஸ்கூல் தேடுவோங்கிறப்ப எனக்கே ஆரம்பித்த மாதிரி அந்த ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் தாமரை மிஸ்கிட்ட தான் என் குழந்தைய ஒப்படைச்சேன். அவங்க கிட்ட இருந்தே அப்படியே நாங்களே ரெக்வஸ்ட் பண்ணோம், அடுத்த கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரீகேஜி படித்தா அடுத்து எல்கேஜியும் நீங்களே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே 3 வருஷம் கிட்டத்தட்ட அவங்கக்கிட்டே அங்கே 6 வருஷமா அந்த ஸ்கூலில் படித்தா. அதுக்கப்புறம் வேற ஸ்கூலில் சேர்த்தோம். இப்போ என் பையன் வரும்போது மறுபடியும் எங்கடா சேர்ப்போங்கிற அதே ஒரு இது தாட் இருந்துச்சு. அப்போ மறுபடியும் அவங்க பேர்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறுபடியும் இவங்க கிட்டேயே ஏன்னா நான் தைரியமா, எனக்கு பயமே இல்லை. ஃபர்ஸ்ட் பாப்பா சேர்க்கும்போது கூட எந்த ஸ்கூல்ல சேர்ப்போம், எல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருந்துச்சு. ஆனா வந்து இவங்க பார்த்துக்கிட்ட விதத்தை வச்சுட்டு நான் என் பையனுக்கு வந்து பயமே இல்லாம இவங்க கிட்ட கொண்டு வந்து உங்க பையன் நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் கொண்டு இவங்க கிட்ட ஒப்படைச்சோம். இப்போ அவனும் அதே மாதிரி நல்ல முறையா வளர்ந்துட்டு வரான். அவனுக்கு எப்படி கேர் எடுத்து சொல்லி கொடுத்தாங்களோ அதை விட இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியா வர்றதுக்கு இவங்க ஒரு பெரிய காரணம். ஏன்னா பசங்க நம்ம கிட்ட இருக்கிறத விட டீச்சர்ஸ்ல தான் அதிகமா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எப்பயுமே தாமரை மிஸ் எங்க மிஸ் அப்படின்னு அது பேசுற பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுல ஒரு ஸ்கூல் கார்டில் அது டீச்சர் மாதிரியே ஒரு ஆக்டிவிட்டி எல்லாமே பண்றாங்க. அப்போ அவங்க நல்லது சொல்லி கொடுக்கவங்க தான் பசங்க நம்ம கிட்ட நல்ல முறையா நடந்துக்கிறாங்க. தாமரை மிஸ்க்கு வந்து ஏன்னா அந்த கிளாஸ் ஸ்கூல்னு இல்லை, பெரிய இது வந்து தாமரை மிஸ்க்கு என்னோட நன்றிகள். ஏன்னா எங்க பசங்க எல்லாத்தையும் என் பசங்க மட்டும் இல்லை, நீங்க யாரோட தான் இருந்தாலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ரெஃபர் பண்ணுவோம். இது மேற்கொண்டு அவங்களும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்தா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா என் பையன் பற்றி நான் கவலையே பட மாட்டேன். அவங்கள ஒப்படைச்சிட்டு அவாடா போது பெரிய பசங்களாக வரையும் அவங்களும் முன்னேறிட்டே வரணுங்கிறது வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்கூல் வந்து இன்னும் நல்ல மேன்மையாக வளர்ந்து வர்றதுக்கு என்னுடைய நன்றிகள். ஃபஸ்ட்டு டுவெல்த் வரைக்கும் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், கொண்டு வருவாங்க நாங்கள் நினைக்கிறோம். அதுவே கொண்டுட்டு வரணும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இருக்காதா பெண்ணு பெண்ணு, சாரல் அடிக்காதா பெண்ணு பெண்ணு, தேகம் நனையாதா பெண்ணு பெண்ணு, தீயும் அணையாதா பெண்ணு பெண்ணு. கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளே. பறக்க பறக்க துடிக்குது, பழக பழக பிடிக்குது, பழைய ரணங்கள் மறக்குது, தன் தோகை வருடுது. பறக்க பறக்க பழக பழக பழைய ரணங்கள் தன் தோகை வருடுது.
கில்லனா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் கில்லனா கில்லனா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் கில்லனா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் கில்லனா நின்னா ஹார்ட் பீட்டே ஸ்பீட் ஆகுது நீ தொட்டு எதுவும் சொன்னா என் பிளட் சூடாகுது என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வேணாங்குது நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet Thank you for filling our hearts with joy and leaving us in an incredible talent and dedication.